ஹாய், வெல்கம் டு Sarawin Samayal. இன்றைக்கி மசாலா தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். Sarawin சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மசாலா தோசைக்கு தேவையான பொருட்கள்: நான் 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. சோம்பு கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், கேரட்டை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தூள் தூளாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 தக்காளி துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயத்தை 1 பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தோசை மாவு நான் ஏற்கனவே ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சு பற்ற வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சிடுச்சுங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அதில் ஆயில் நல்லா காயிட்டும். கடாய் நல்லா காஞ்சி எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இதில் இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூட ஆனியன் போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதில் வெங்காயம் வணங்குறதுக்கு லைட்டாக கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு நான் உப்பு போடுறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வணங்கிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இந்த சோம்பு வெங்காயத்துக்கு கூட சேர்ந்து நல்ல ஒரு மணம் வரும். பாருங்க, நல்ல ஒரு மணம் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வெங்காயம் சோம்போடு நல்லா வேவிட்டோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா இது கூட ஆனியன் கூட வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட் போட்டுக்கலாம். துருவி வச்சுருக்க கேரட்டை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுட்டேங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் கேப் போட்டு மூடிடலாம். அந்த சூட்லேயே வேகட்டுங்க கேரட்டு. பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த சூட்லேயே கேரட் நல்லா வெந்துருச்சுங்க. இது கூட எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. இது கூட லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதில் வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 2 செகண்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும். அதுக்குள்ளே நம்ம உரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை பொடி மாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
மசாலாவை நல்லா எல்லாம் கலங்குற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கலக்கி விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜ் வந்து ஏற்கனவே நம்ம வெங்காயம் வணக்கிறப்போ ஒரு பிஞ்ச் உப்பு அளவு போட்டோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா தோசை மாவுலேயே நம்ம உப்பு அதிகமாக இருக்கனால இது அளவாக போட்டால் போதும். ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க, அப்புறம் கசப்பாயிரும். இப்போ பாருங்கள், மசாலா தோசைக்கான மசால் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம தோசை போட்டு அதில் மசாலா தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சுவையான டேஸ்டான மசாலா தோசை ரெடி. இது போல் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.